Good morning, students. Now we are going to Biozoology class, third unit, 7th chapter, Body Fluids and Circulation. அலகு 3, பாடம் 7, உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம். In this chapter, we are discussing about chapter outline. The first one is the body fluid. இந்த பாடத்தில் பாடம் உள்ளடக்கமாக ஃபஸ்ட் ஒன் உடல் திரவங்கள், பாடி ஃப்ளூயிட், உடல் திரவங்கள். தென் செகண்ட் ஒன் இஸ் த பிளட் வெசல்ஸ், ஆர்ட்ரீஸ், வெயின்ஸ் அண்டு கேப்லரிஸ். இரண்டாவதாக இரத்த குழாய்கள், அவற்றில் தமனிகள், சிரைகள் மற்றும் இரத்த நுண்ணாளங்கள். தென் தேர்ட் ஒன் இஸ் த சர்க்குலேட்டரி பாத்வேஸ், மூன்றாவதாக சுற்றோட்ட பாதைகள். தென் ஃபோர்த் ஒன் இஸ் த ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், நான்காவதாக மனித சுற்றோட்ட மண்டலம். தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் த டபுள் சர்க்குலேஷன், ஐந்தாவதாக இரட்டை சுற்றோட்டம். தென் சிக்ஸ்த் ஒன் இஸ் த ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி, ஆறாவதாக இதய செயல்களை நெறிப்படுத்துதல். தென் செவன்த் ஒன் இஸ் த டிஸார்டர் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஏழாவதாக சுற்றோட்ட மண்டல கோளாறுகள். டிஸார்டர் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம், சுற்றோட்ட மண்டல கோளாறுகள் ஏழாவதாக. தென் லாஸ்ட் ஒன், எய்த் ஒன், கார்டியோபல்மனரி ரெசசிட்டேஷன். கார்டியோபல்மனரி ரெசசிட்டேஷன் எட்டாவதாக இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல். These are all the following topic we are discussing about in this chapter. இதில் காணப்படுகின்ற இந்த உள்ளடக்கத்தை இந்த அலகில் நாம் பார்ப்போம். What is meant by circulation? You know this, the circulation. The circulation means when a blood is circulate in our body again and again from heart to various parts of the body. Again come to this the heart, then supply to this the various parts of the body with the help of this the heart and blood vessels. So that is called as the circulation. So that is called as the circulation. அது சுற்றோட்டம் என்றால் என்ன? அதாவது இரத்தமானது இதயத்திலிருந்து உடலின் பல பாகங்களுக்கும் மீண்டும் உடலின் பல பாகங்களிலிருந்து சேகரித்து இதயத்திற்கும் மீண்டும் மீண்டும் அதனுடைய சுழற்சியானது நடைபெறுகிறது. இவற்றை சுற்றோட்டம் எனப்படுகிறது. That is called as the circulation. The circulation means the blood is circulate in our entire body from the heart to supply to the various parts of the body. Again is the collect the blood, then enter to the heart. So in this the process is known as the circulation. அதாவது இரத்தமானது இதயத்திலிருந்து உடலின் பல பாகங்களுக்கும் மீண்டும் உடலின் பல பாகங்களிலிருந்து சேகரித்து இதயத்திற்கும் வருகிறது. இதை மீண்டும் சுழற்சி நடைபெறுகிறது. இவற்றை சுற்றோட்டம் எனப்படுகிறது. This is the important for the 2 mark question. Now come to this the topic. The animals, the particularly larger animal like the mammals are more active. விலங்குகள், குறிப்பாக பாலூட்டிகள் போன்ற பெரிய விலங்குகள் மிகவும் சுறுசுறுப்புடன் இயங்குகின்றன. They depend on the locomotion to find food, which is an energy, the consuming process. அதாவது விலங்குகள் இடப்பெயர்ச்சியை சார்ந்து உணவை பெறுகின்றன. They depend on locomotion to find food, which is an energy consuming process. அதாவது விலங்குகள் இடப்பெயர்ச்சியை சார்ந்து உணவை பெறுகின்றன. Nerve system is required to the coordinate activities by sending the nerve impulse that involve the energy.
இச்செயல் ஆற்றலை பயன்படுத்தி நடைபெறுகிறது. ஆற்றல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் அனைத்தும் நரம்பு மண்டலம் அனுப்பும் நரம்பு தூண்டல்களால் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. நரம்பு தூண்டல்களால் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. கோஆர்டினேட். The nerve system is the required to coordinate activities by sending the nerve impulse that involve the energy. ஆற்றல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் அனைத்தும் நரம்பு மண்டலம் அனுப்பும் நரம்பு தூண்டல்களால் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. கோஆர்டினேட்னா ஒருங்கிணைக்கப்படுகின்றன. So all animals, particularly larger animals like the mammals, are more active. அதாவது விலங்குகள், குறிப்பாக பாலூட்டிகள் போன்ற பெரிய விலங்குகள் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்குகின்றன. They depend on locomotion to find food which is an energy consuming process. அதாவது விலங்குகள் இடப்பெயர்ச்சியை சார்ந்து உணவை பெறுகின்றன. இச்செயல் ஆற்றலை பயன்படுத்தி நடைபெறுகிறது. கன்சூமிங் ப்ராசஸ், ஆற்றலை பயன்படுத்தி நடைபெறுகிறது. ஓகேங்களா? தென் த nerve system is the required to coordinate activities by sending nerve impulse that involve the energy. இச்செயல் ஆற்றலை பயன்படுத்தி நடைபெறுகிறது. ஆற்றல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் அனைத்தும் நரம்பு மண்டலம் அனுப்பும் நரம்பு தூண்டல்களால் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. கோஆர்டினேட்னா ஒருங்கிணைக்கப்படுகின்றன. The nerve system is required to coordinate active by sending nerve impulse that involve the energy. ஆற்றல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் அனைத்தும் நரம்பு மண்டலம் அனுப்பும் நரம்பு தூண்டல்களால் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. All living cells have to be supplied with nutrients, oxygen and other substances and have to remove carbon dioxide and waste product from them. அதாவது உயிருக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் உணவுப் பொருட்களை அனைத்து உயிருள்ள செல்களுக்கு வழங்க வேண்டும். அங்கு நடைபெறும் வளர்சிதை மாற்றத்தின் விளைவாக தோற்றுவிக்கப்படும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் கழிவுப் பொருட்கள் போன்றவை நீக்கப்பட வேண்டும். It is therefore the essential to have efficient mechanism for transport of this substance to and from the cells. எனவே செல்களுக்கு இவை It is therefore essential to have efficient mechanism for transport of this substance and from the cells. எனவே செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் பொருட்களை கடத்த ஒரு நேர்த்தியான கடத்தும் செயல்முறை தேவைப்படுகிறது. எஃபிசியன்ட் மெக்கானிசம் அதாவது ஒரு நேர்த்தியான கடத்தும் செயல்முறை தேவைப்படுகிறது. The different group of animals have evolved the different methods of transport. வெவ்வேறு விலங்குகளில் வெவ்வேறு முறையில் இப்பொருட்கள் கடத்தப்படுகின்றன. Very small organism like the sponge and coelenterate lack a circulatory system. எடுத்துக்காட்டாக சிறிய விலங்குகளான கடற்பஞ்சுகளிலும் குழியுடலிகளிலும் சுற்றோட்ட மண்டலம் கிடையாது. This is the important for the 1 mark question. Very small organism like sponge and coelenterate lack a circulatory system. அதாவது சிறிய விலங்குகளான கடற்பஞ்சுகளிலும் குழியுடலிகளிலும் சுற்றோட்ட மண்டலம் கிடையாது. Water from their surrounding they enter their body cavity to facilitate the cells to exchange the substance by the diffusion. ஆனால் அவற்றை சூழ்ந்துள்ள நீர் உடற்குழி பகுதிகளுக்குள் சென்று வெளியேறும் வகையில் அவற்றின் உடல் அமைப்பு உள்ளது. டெஃப்யூஷன் எளிய கடத்தல். டெஃப்யூஷன், சிம்பிள் டெஃப்யூஷன், எளிய கடத்தல் முறையில், அதாவது அவற்றை சூழ்ந்துள்ள நீர் உடற்குழி பகுதிகளுக்குள் சென்று வெளியேறும் வகையில் இவற்றின் உடல் அமைப்பு உள்ளது. The more complex the organism,
use the special fluid and a well organized the transport system within the body to transport such as the material by the bulk flow or connective transport with the pumps. Bulk flow or connective transport with the pumps. அதாவது இதனால் உட்சுழலும் நீரில் அவ்வுயிரினங்களில் செல்கள் தங்களிடம் உள்ள பொருட்களை எளிய விரவல் முறையில் பரிமாறிக்கொள்கின்றன. எளிய விரவல் முறையில், எளிய விரவல்னா டெஃப்யூஷன், எளிய விரவல் முறையில் பரிமாறிக்கொள்கின்றன. The water from the surrounding enter the body cavity to facilitate the cells to exchange the substance by the diffusion. அதனால் உட்சுழலும் நீரில் அவ்வுயிரினங்கள் செல்கள் தங்களிடம் உள்ள பொருட்களை எளிய விரவல் முறையில் பரிமாறிக்கொள்கின்றன. The exchange substanceனா அவ்வுயிரினங்கள் செல்கள் தங்களிடம் உள்ள பொருட்களை எளிய விரவல் முறையில் பரிமாறிக்கொள்ளுதல். எக்ஸ்சேஞ்சுனா பரிமாறிக்கொள்ளுதல். The exchange substance by the diffusion, எளிய விரவல் முறையில் பரிமாறிக்கொள்கின்றன. The more complex organisms use their special fluids and well organized transport system within their body to transport such as the material by bulk flow or connective transport with the pumps. Connective transport with the pumps. அதாவது சிக்கலான உடலமைப்பு கொண்ட விலங்குகளில் பொருட்களை கடத்த சிறப்பு திரவமும் பெருமளவில் பொருட்களை பெரும்பாய்வு முறையில் பல்க் ஃப்ளோனா பெரும்பாய்வு முறையில் விரைந்து கடத்த அவற்றின் உடலினுள் நன்கு கட்டமைக்கப்பட்ட சுற்றோட்ட மண்டலம் உள்ளன. நன்கு கட்டமைக்கப்பட்ட சுற்றோட்ட மண்டலம் உள்ளன. The phenomenon of the bulk flow fundamental to many physiological processes like the respiration, digestion and excretion. அதாவது சுவாசம், உணவூட்டம் மற்றும் கழிவு நீக்கம் போன்ற உடல் செயலின் நிகழ்வுகளுக்கு பெரும்பாய்வு முறை அடிப்படையாக அமைகிறது. The phenomenon means bulk flow. The phenomena of the bulk flow, இந்த நிகழ்ச்சி, the phenomena of bulk flow is fundamental to many physiological processes like the respiration, digestion and excretion. அதாவது இவற்றில் இந்த நிகழ்ச்சி சுவாசம், உணவூட்டம் மற்றும் கழிவு நீக்கம் போன்ற உடற்செயலிகள் நிகழ்ச்சிகளுக்கு பெரும்பாய்வு முறை அடிப்படையாக அமைகிறது. The bulk flow fluid can transport the substance to long distance faster than the diffusion. அதாவது எளிய விரவல் முறையை விட சிம்பிள் டெஃப்யூஷன், அதாவது எளிய விரவல்னா டெஃப்யூஷன், சிம்பிள் டெஃப்யூஷன், எளிய விரவல் முறையை விட இம்முறையினால் பொருள்கள் தொலைவில் உள்ள உறுப்புகளுக்கும் விரைவாக எடுத்து செல்லப்படுகின்றன. எதனால்? பெரும்பாய்வு முறையினால் விரைவாக தொலைவில் உள்ள உறுப்புகளுக்கும் விரைவாக எடுத்து செல்லப்படுகின்றன. எளிய விரவல் முறையை விட பெரும்பாய்வு முறையில் தொலைவில் உள்ள இம்முறையினால் பொருட்கள் தொலைவில் உள்ள உறுப்புகளுக்கும் விரைவாக எடுத்து செல்லப்படுகின்றன. Bulk flow of the fluid can transport the substance to long distance faster than by diffusion. So the compare that the diffusion, the bulk flow have this the fastly carried the materials from one organs to another organs. அதாவது எளிய விரவல் முறையை விட பெரும்பாய்வு முறை உடலில் உள்ள பல்வேறு உறுப்புகளுக்கு வேகமாக பொருட்களை, அதாவது உணவுப் பொருட்களை கழிவுப் பொருட்களை எடுத்து செல்கின்றன. This is the importance of this. Compare that this the diffusion, the bulk flow is the very fastly they carried the food material and waste material carried from the one place to another place, supplied or the carried. This is the importance of this.
Then this is the importance of this. The bulk flow fluid transport the substance a long distance faster than this the diffusion. The human circulatory system can circulate a milliliter of the blood from the heart to feet and back again within the 60 seconds. அதாவது மனிதனினுடைய இரத்த ஓட்ட மண்டலத்தின் மூலம் 1 மில்லி லிட்டர் இரத்தமானது 60 வினாடிகளில் இதயத்திலிருந்து பாதம் வரை சென்று மீண்டும் இதயத்திற்கு வந்து சேர்ந்து விடுகிறது. Rather than the 60 years which may be need if it were by diffusion. இதே அளவு இரத்தம் விரவல் முறை மூலம் செல்ல 60 ஆண்டுகள் தேவைப்படலாம். Rather than 60 years which may be need if it were by diffusion. இதே அளவு இரத்தம் விரவல் முறை மூலம் செல்ல 60 ஆண்டுகள் தேவைப்படலாம். So with the help of this bulk flow, human circulatory system can circulate the millimeter of the blood from the heart to feet, the back again within the 60 seconds with the help of this the bulk flow. அதாவது பெரும்பாய்வு முறையின் மூலமாக மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலத்தின் மூலம் பெரும்பாய்வு முறையில் மூலமாக 60 வினாடிகளில் இதயத்திலிருந்து பாதம் வரை சென்று மீண்டும் இதயத்திற்கு வந்து சேர்ந்து விடுகிறது. But rather than the 60 years which may be need if it were by diffusion. ஆனால் விரவல் முறையின் மூலமாக இதே அளவு இரத்தம் விரவல் முறையின் மூலமாக செல்ல 60 ஆண்டுகள் தேவைப்படலாம். This is the differentiate between this the bulk flow and diffusion. இவை பெரும்பாய்வு முறைக்கும் விரவல் முறைக்கும் உள்ள வேறுபாடுகள் ஆகும். This is the important for this the one mark question. Okay, the next one, within our body the oxygen and carbon dioxide are the exchange in the lungs and tissues. அதாவது சுற்றோட்ட மண்டலத்தின் மூலமாக ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு நுரையீரல் மற்றும் திசுக்களுக்கு இடையே பரிமாற்றம் செய்யப்படுகிறது. Whereas the nutrients from the digestive system are carried to the liver and the waste from the tissues are carried by the blood and finally removed by the kidney. ஊட்டப்பொருட்கள் செரிமான மண்டலத்திலிருந்து கல்லீரலுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. திசுக்களிலிருந்து கழிவுப் பொருட்கள் இரத்தத்தின் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டு இறுதியாக சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. The hormones are the transported to the target organ. மேலும் இலக்கு உறுப்புகளுக்கு ஹார்மோன்களை கடத்தும் பணியையும் சுற்றோட்ட மண்டலம் செய்கிறது. The circulatory system help to maintain the homeostasis of the body fluid and body temperature. This is the two main important functions of the circulatory system. It's come to this the 2 mark question. What are the two main helps to main important functions? One is the homeostasis of the body fluid. Another one is the maintain the body temperature, heat exchange. This is the main importance of the circulatory system. Helps to maintain the homeostasis of the body fluid and body temperature. அதாவது இவற்றில் உடல் திரவங்களின் சமநிலை பேணுதல் மற்றும் உடல்நிலை பராமரித்தல், வெப்பம் பரிமாற்றம் போன்றவை சுற்றோட்ட மண்டலம் மேற்கொள்கிறது. மிக முக்கியமான சுற்றோட்ட மண்டலத்தின் பணிகளாக உடல் திரவங்களின் சமநிலை பேணுதல் மற்றும் உடல் வெப்பநிலை பராமரித்தல் இவை சுற்றோட்ட மண்டலத்தினுடைய மிக முக்கியமான பணிகளாகும். 2 important functions of the circulatory system. One is the homeostasis of the body fluid, another one is the maintain the body temperature, that heat exchange, body temperature. This is the important functions.
இரண்டு பணிகள், முக்கியமான பணிகளை சுற்றோட்ட மண்டலம் மேற்கொள்கிறது. ஒன்று உடல் திரவங்களை சமநிலை பேணுதல், மற்றொன்று உடல் வெப்பநிலை பராமரித்தல், வெப்ப பரிமாற்றம் மூலமாக. with the help of the heat exchange maintain the body temperature. அதாவது வெப்ப பரிமாற்றத்தின் மூலமாக உடல் வெப்பநிலை பராமரித்தல். the two important functions of the circulatory system. உடல் அதாவது இவை சுற்றோட்ட மண்டலம் மேற்கொள்கிறது, முக்கியமாக பணிகளை மேற்கொள்கிறது. The next one is the homeostatic regulations. The homeostatic regulation of the cardiovascular system, they maintain their blood flow or their perfusions to the heart and the brain. To the heart and brain. அதாவது இதயத்திற்கும் மூளைக்குமான இரத்த ஓட்டத்தை இரத்த சுற்றோட்ட மண்டலத்தின் சமநிலை ஒழுங்கு, ஹோமியோஸ்டாட்டிக் ரெகுலேஷன், சமநிலை ஒழுங்கு நிலைநிறுத்துகிறது. சமநிலை ஒழுங்கு நிலைநிறுத்துகிறது. The homeostatic regulation of the cardiovascular system maintains blood flow or perfusion to the heart and brain. To the heart and brain. இதயத்திற்கும் மூளைக்குமான இரத்த ஓட்டத்தை இரத்த சுற்றோட்ட மண்டலத்தின் சமநிலை ஒழுங்குபாடு, ஹோமியோஸ்டாட்டிக் ரெகுலேஷன் நிலைநிறுத்துகிறது. In vasovagal syncope, fainting, the signal from the nerve system cause a sudden decrease in the blood pressure and the individual faint from lack of oxygen to the brain. Lack of oxygen to the brain. அதாவது நரம்பு மண்டலத்திலிருந்து பெறப்படும் சமிக்கைகள், vasovagal syncope, the signal from fainting, signal from the nerve system. நரம்பு மண்டலத்திலிருந்து பெறப்படும் சமிக்கைகள் இரத்த அழுத்தத்தை திடீரென குறைப்பதால், the cause a sudden decrease the blood pressure, இரத்த அழுத்தத்தை திடீரென குறைப்பதால் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் குறைந்து, the sudden decrease the blood pressure, மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் குறைந்து, the individual faint from the lack of oxygen to the brain, மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் குறைந்து மயக்கம். So it's come to this the vasovagal syncope, faintingனா மயக்கம், vasovagal syncope, மயக்கம் ஏற்படுகிறது. Then in this chapter we'll learn how to heart and blood vessels work together most of the time to prevent such problem. அதாவது இப்பாடத்தில் இதயம் மற்றும் இரத்த குழாய்கள் ஒன்றிணைந்து செயலாற்றி இம்மாதிரியான சிக்கல்களை எவ்வாறு தடுக்கப்படுகிறது என்பதை காண்போம். In this chapter we are discuss about how the heart and blood vessels work together most of the time to prevent such a problem. இதயம் மற்றும் இரத்த குழாய்கள் ஒன்றிணைந்து செயலாற்றி இம்மாதிரியான சிக்கல்களை எவ்வாறு தடுக்கப்படுகின்றன என்பதை பார்ப்போம். The first one is the body fluids. உடல் திரவங்கள். The body fluid consists of water and substance dissolved in them. பொதுவாக உடல் திரவம் நீரையும் அதில் கரைந்துள்ள பொருட்களையும் உள்ளடக்கியதாகும். There are the two types of the body fluid. One is the intracellular fluid present inside the cells and another one is the extracellular fluid present outside of the cells. இதில் இரண்டு வகையான திரவங்கள் காணப்படுகின்றன, உடல் திரவங்கள் காணப்படுகின்றன. ஒன்று செல் உட்புறத்தில் காணப்படுகின்ற செல் உள் திரவம், இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட். மற்றொன்று செல்லின் வெளிப்புறத்தில் உள்ள செல் வெளி திரவம், எக்ஸ்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ஸ். இரண்டு வகையான திரவங்கள் காணப்படுகின்றன. Then the three type of the extracellular fluids are interstitial fluid or tissue fluid surrounding the cells. Then the three type of the extracellular fluid. The extracellular fluid have the three types. Extracellular fluids have the three types. One is the interstitial fluid or tissue fluid surrounding the cells. For example, surrounding the cells. அதாவது இவற்றில் மேலும் செல் வெளி திரவங்களை மேலும் மூன்று வகைகளாக பிரிக்கலாம். அவற்றில் ஒன்று
செல் இடை திரவம் இன்டர்ஸ்டீசியல் ஃப்ளூயிட் அல்லது திசு திரவம் டிஷ்யூ ஃப்ளூயிட் திசு திரவம் என்று அழைக்கப்படுகிறது. இவை செல்லை சூழ்ந்து காணப்படுகிறது. சரௌண்டிங் த செல்லை சூழ்ந்து காணப்படுகிறது. தென் செகண்ட் ஒன் இஸ் த பிளாஸ்மா, த ஃப்ளூயிட் காம்போனன்ட் ஆஃப் த பிளட். ஃப்ளூயிட் காம்போனன்ட் ஆஃப் த பிளட். செகண்ட் ஒன் இஸ் த பிளாஸ்மா. இரண்டாவதாக பிளாஸ்மா இரத்தத்தின் திரவ பகுதி எனப்படுகிறது. ஃப்ளூயிட் காம்போனன்ட் ஆஃப் த பிளட் இரத்தத்தின் திரவ பகுதி. அண்டு தேர்ட் ஒன் இஸ் த லிம்ப். மூன்றாவதாக நிணநீர். ஸோ திஸ் ஆர் ஆல் தி த்ரீ டைப்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். ஒன் இஸ் த இன்டர்ஸ்டீசியல் ஃப்ளூயிட் ஆர் த டிஷ்யூஸ் ஃப்ளூயிட் சரௌண்டிங் த செல். அதாவது செல் வெளி திரவங்கள் மூன்று வகைப்படுகின்றன. அவை செல் இடை திரவம் இன்டர்ஸ்டீசியல் ஃப்ளூயிட் அல்லது திசு திரவம் செல்லை சூழ்ந்து காணப்படுகிறது. தென் செகண்ட் ஒன் இஸ் த பிளாஸ்மா ஃப்ளூயிட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த பிளட். இரண்டாவதாக பிளாஸ்மா இரத்தத்தின் திரவ பகுதி. தென் தேர்ட் ஒன் இஸ் த லிம்ப். மூன்றாவதாக நிணநீர். ஸோ திஸ் ஆர் ஆல் த த்ரீ டைப்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். கம் டு த 2 mark கொஸ்டின். இவை மூன்று வகையான செல்வெளி திரவங்களாகும். தென் த blood flowing into the capillary from the arterioles has a high hydrostatic pressure. The blood flowing into the capillary from an arteriole has a high hydrostatic pressure. நுண்தமனிகள் உள்ள இரத்தம் நுண்ணாளங்களில் பாயும்போது அதிக நீர்ம அழுத்தத்துடன் உள்ளது. This pressure is brought about by the bumping action of the blood. இரத்த உந்து விசையால் ஏற்படும் இவ்வழுத்தம் நீர் மற்றும் சிறு மூலக்கூறுகளை இரத்த நுண்ணாள சுவர்களின் வழியாக திசு திரவத்தில் செலுத்துகிறது. This pressure is brought about by the bumping action of the blood and it tend to force water and small molecules out through the permeable walls of the capillary into the tissue fluid. இரத்த உந்து விசையால் ஏற்படும் இவ்வழுத்தம் நீர் மற்றும் சிறு மூலக்கூறுகளை இரத்த நுண்ணாள சுவர்களின் வழியாக திசு திரவத்திற்குள் செலுத்துகிறது. This is the important for this. Then the volume of the fluid which leave the capillary to form the tissue fluid is the result of the two pressure, hydrostatic pressure and oncotic pressure. அதாவது இவற்றில் இரத்த நுண்ணாளங்களிலிருந்து வெளியேறி திசு திரவத்தை உண்டாக்கும் திரவத்தின் அளவு இரு எதிர் அழுத்தங்களின் விளைவாகும். ஆன்கோட்டிக் பிரஷர்னா இரு எதிர் அழுத்தங்களின் விளைவாகும். The volume of fluid which leave the capillary to form the tissue fluid is the result of two pressure. The hydrostatic pressure and oncotic pressure. இரத்த நுண்ணாளங்களிலிருந்து வெளியேறி திசு திரவத்தை உண்டாக்கும் திரவத்தின் அளவு இரு எதிர் அழுத்தங்களின் விளைவாகும். At the anterior end of the capillary bed, the water potential is lesser than the hydrostatic pressure inside the capillary bed. அதாவது இவற்றில் குறிப்பாக இரத்த நுண்ணாள படுகையில் இரத்த நுண்ணாள படுகையின் உள்ளே காணப்படும் நீர்ம அழுத்தம் நீர்த்திறனை விட குறைவானது. At the anterior end of the capillary bed,
The water potential is the lesser than the hydrostatic pressure inside the capillary bed, which is the enough to push fluid into their tissues, which is enough to push fluid into the tissues. எனவே இந்த அழுத்தம் இரத்த நுண்ணாளங்களிலிருந்து திசுக்களுக்கு திரவத்தை தள்ள போதுமானது ஆகும். The tissue fluid has a low concentration of the protein than the plasma. The tissue fluid have low concentration of protein than the plasma. அதாவது இவற்றில் பிளாஸ்மாவை காட்டிலும் திசு திரவத்தில் புரதங்களின் அடர்த்தி குறைவாக காணப்படுகிறது. பிளாஸ்மாவை காட்டிலும் திசு திரவத்தில் புரதங்களின் அடர்த்தி குறைவாக காணப்படுகிறது. The tissue fluid have the low concentration of the protein than the plasma. At the venous end of the capillary bed, the water potential greater than the hydrostatic pressure and the fluid from the tissues flow into the capillary. அதாவது இரத்த நுண்ணாள படுகையில் சிறை முனையில் உள்ள நீர்த்திறன் நீர்ம அழுத்தத்தை விட அதிகமாக காணப்படுவதால் திசு திரவம் இரத்த நுண்ணாளங்களுக்குள் செல்கிறது. At the venous end of the capillary bed, the water potential is the greater than the hydrostatic pressure and the fluid from the tissues flow into the capillary. இரத்த நுண்ணாள படுகையின் சிறை முனையில் உள்ள நீர்த்திறன் நீர்ம அழுத்தத்தை விட அதிகமாக காணப்படுவதால் திசு திரவம் இரத்த நுண்ணாளங்களுக்குள் செல்கிறது. And the water is drawn back into the blood. இதனால் நீர் மீண்டும் இரத்தத்திற்குள் இழுக்கப்படுகிறது. And the water is drawn back into the blood. இதனால் நீர் மீண்டும் இரத்தத்தினுள் இழுக்கப்படுகிறது. The water is drawn back into the blood. The taking with it was the product produced by the cells. Taking with it waste product produced by the cells. அப்போது நீரானது செல்களில் உருவான கழிவுப் பொருட்களை தன்னுடன் எடுத்துச் செல்கிறது. The next one is this composition of blood. இரத்தத்தில் உள்ள உட்பொருட்கள். Composition of blood. The blood is the most common body, the fluid that transports the substance from one part of the body to the other. உடல் திரவமான இரத்தம் உடலில் பல்வேறு பாகங்களுக்கு பொருட்களை கடத்துகிறது. The blood is the connective tissues and consists of a plasma, fluid matrix and formed elements. இரத்தம் மற்றும் திரவ நிலையில் உள்ள இரத்தம் என்பது திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசுவாகும். It's come to the 1 mark question. The blood is a connective tissues. இரத்தம் திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசுவாகும். The blood is the most common body fluid that transports substance from one part of the body to the other. உடல் திரவமான இரத்தம் உடலில் பல்வேறு பாகங்களுக்கு பொருட்களை கடத்துகிறது. The blood is the most common body fluid that transports substance from one part of the body to the other. உடல் திரவமான இரத்தம் உடலின் பல்வேறு பாகங்களுக்கு பொருட்களை கடத்துகிறது. This is the important for this. And blood is a connective tissues. இரத்தம் என்பது ஒரு திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசுவாகும். Connective tissues. The consists of a plasma is also known as the fluid matrix and formed elements. இவற்றில் பிளாஸ்மா என்னும் திரவ பகுதியையும் அதனுள் மிதக்கும் ஆக்கத்துகள்கள்
ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் ஆக்கத்துகள்களும் காணப்படுகின்றன. ஆக்கத்துகள்களும் காணப்படுகின்றன. Then the plasma consists of the 55% of the total blood volume. Remain 45% is the formed the elements that consists of a blood cells. Consists of a blood cells. அதாவது மொத்த இரத்த கொள்ளளவில் 55% பிளாஸ்மாவும் 45% ஆக்கத்துகள்கள் இரத்த செல்களும் காணப்படுகின்றன. The average blood volume is about 5000 ml is also known as the 5 liter in an adult weight 7 kg. 7 kg. It's important for the 1 mark question. 70 கிலோ எடையுள்ள மனிதனில் உள்ள இரத்தத்தின் கொள்ளளவு ஏறத்தாழ 5000 மில்லி லிட்டர், அதாவது 5 லிட்டர் ஆகும். This is important for the 1 mark question. Now go to this the plasma. You know this the blood have this the two components. One is the plasma have the 55%. Another one is the formed elements is also known as the blood cells have this the 45%. Totally is known as the blood. This is the composition of the blood. அதாவது இரத்தத்தில் இரண்டு பொருட்கள் முக்கியமான பொருட்கள் காணப்படுகின்றன. அவற்றில் ஒன்று பிளாஸ்மா 55%, மற்றொன்று இரத்த செல்கள் ஆக்கத்துகள்களான இரத்த செல்கள் 45% காணப்படுகின்றன. இவை இரண்டும் சேர்ந்து இரத்தம் எனப்படுகிறது. The first one is the plasma. The plasma mainly consists of water 80 to 92%, in which the plasma protein, inorganic constitute the 0.9%, organic constitute the 0.1%, and respiratory gases are dissolved. பிளாஸ்மாவில் நீர் 80 to 92% மற்றும் நீரில் கரைந்துள்ள பொருட்களான பிளாஸ்மா புரதங்கள், பிளாஸ்மா புரோட்டீன், இன்ஆர்கானிக் பொருட்கள் 0.9%, அதாவது இன்ஆர்கானிக் கான்ஸ்டிடியூன்ட்ஸ் 0.9%, அது கனிம பொருட்கள் 0.9%, தென் ஆர்கானிக் கான்ஸ்டிடியூன்ட்ஸ் 0.1%, கரிம பொருட்கள் 0.1%, and respiratory gases are the dissolved மற்றும் சுவாச வாயுக்கள் உள்ளடங்கியுள்ளன. The four main types of the plasma protein the synthesis in the liver are the albumin, globulin, prothrombin and fibrinogen. கல்லீரல் உற்பத்தி செய்யப்படும் 4 முக்கிய பிளாஸ்மா புரதங்களான அல்புமின், குளோபுலின், புரோத்ராம்பின் மற்றும் ஃபைப்ரினோஜன் ஆகியவை காணப்படுகின்றன. This is the important for the 2 mark questions. What are the 4 main types of the plasma protein? Then the first one, 4 முக்கிய பிளாஸ்மா புரதங்கள் யாவை? இது 2 mark question. அதில் first one albumin. What is the importance of the albumin? The albumin maintain the osmotic pressure of the blood. இதில் முக்கியமாக அல்புமின் என்பது இரத்தத்தின் ஊடுகலப்பு அழுத்தத்தை நிர்வகிக்கிறது. ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னா ஊடுகலப்பு அழுத்தத்தை நிர்வகிக்கிறது. Then second one is the globulin. The first one is the albumin maintain the osmotic pressure of the blood. முதல்ல அல்புமின்ங்கிறது இரத்தத்தின் ஊடுகலப்பு அழுத்தத்தை நிர்வகிக்கிறது. Then second one is the globulin. The globulin facilitate the transport of iron, hormones, lipids and assist in immune functions. இரண்டாவதாக குளோபுலின். The globulin அயனிகள், ஹார்மோன் மற்றும் கொழுப்பு ஆகியவற்றை கடத்துவதுடன் நோய் எதிர்ப்பு பணியிலும் உதவுகிறது. இம்யூன் ஃபங்க்ஷன்ஸ், நோய் எதிர்ப்பு பணியிலும் உதவுகிறது. Then the both prothrombin and fibrinogen are involved in the blood clotting. Both prothrombin and fibrinogen are involved in the blood clotting. மேலும் இவற்றில் புரோத்ராம்பின் மற்றும் ஃபைப்ரினோஜன் ஆகிய 2 பிளாஸ்மா புரதங்களும் இரத்த உறைதலில் பங்கேற்கின்றன. These are all the 4 important functions of the plasma protein. இவை 4 முக்கிய பிளாஸ்மா புரதங்களினுடைய பணிகளாகும். This is important for the 2 mark question. Then
Additionally, the organic constituents include the urea, amino acids, glucose, fats, vitamins, and the inorganic constituents include the chlorides, carbonates, phosphates of the potassium, sodium, calcium, and magnesium. இவற்றில் யூரியா, அமினோ அமிலங்கள், குளுக்கோஸ், கொழுப்பு மற்றும் வைட்டமின்கள் போன்ற பிளாஸ்மாவில் உள்ள கரிம பொருட்கள் ஆகும். மற்றும் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆகிய குளோரைடுகள், கார்பனேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள் ஆகியவை பிளாஸ்மாவில் உள்ள கனிம பொருட்களாகும். These are all organic and inorganic constituents of the plasma. இவைகள் பிளாஸ்மாவில் காணப்படும் கரிம பொருட்கள் மற்றும் கனிம பொருட்களாகும். Then the composition of the plasma is not always the constant. பிளாஸ்மாவில் உள்ள பகுதி பொருட்கள் நிலையானவை அல்ல. This is the importance of the 1 mark question. The composition of plasma is not always the constant. பிளாஸ்மாவில் உள்ள பகுதி பொருட்கள் நிலையானவை அல்ல. Immediately after a meal, the blood in the hepatic portal vein has a very high concentration of glucose, as it is the transporting glucose from the intestine to the liver, where it is stored. அதாவது உணவு உண்ட பிறகு கல்லீரல் போர்ட்டல் சிரையில் குளுக்கோஸினுடைய அளவு அதிகரிக்கிறது. ஏனெனில் குடலிலிருந்து குளுக்கோஸை சேமித்தலுக்காக கல்லீரலுக்கு அது எடுத்து செல்கிறது. The concentration of the glucose in the blood gradually falls after some time as the most of the glucose is absorbed. சிறிது நேரத்திற்கு பிறகு இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் உறிஞ்சப்படுவதால் அதன் அளவு படிப்படியாக குறைகிறது. gradually fall after some time as most of the glucose is absorbed. The concentration of the glucose in the blood gradually falls after some time as most of the glucose is absorbed. சிறிது நேரத்திற்கு பிறகு இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் உறிஞ்சப்படுவதால் அதனுடைய அளவு படிப்படியாக குறைகிறது. If too much of the protein is consumed, the body cannot store. If too much of the protein is consumed, the body cannot store the excess of the amino acids formed from the digestion of the protein. அதாவது அளவுக்கு அதிகமான புரதத்தை நாம் உட்கொள்வதால் உருவாகும் உபரி அமினோ அமிலங்களை நாம் நமது உடலில் சேமிக்க முடியாது. எனவே கல்லீரல் இந்த உபரி அமினோ அமிலங்களை சிதைத்து யூரியாவாக உற்பத்தி செய்கிறது. The liver break down the excess of the amino acids and produce the urea. This is the importance of this. How to formation of the urea? If too much of protein is consumed, the body cannot store the excess of amino acids formed from the digestion of the protein. The liver break down the excess of amino acids and produce the urea. How to formation of the urea? This is the important for the 2 mark question. அதாவது யூரியா எவ்வாறு உருவாகிறது? அதாவது அளவுக்கு அதிகமான புரதத்தை நாம் உட்கொள்வதால் உருவாகும் உபரி அமினோ அமிலங்களை நாம் நமது உடலில் சேமிக்க முடியாது. எனவே கல்லீரலில் உள்ள உபரி அமினோ அமிலங்களை சிதைத்து யூரியாவாக உற்பத்தி செய்யப்படுகிறது. The blood in the hepatic vein has the high concentration of the urea than the blood in the other vessels, hepatic portal vein and hepatic artery. This is another one of the 2 mark question importance of this. Where is the high level of the urea having? Which blood vessels have the high concentration of the urea? அதாவது எந்த இரத்த குழாய்களில் அதிகமாக யூரியா காணப்படுகிறது? கல்லீரல் போற்றல் சிரை மற்றும் கல்லீரல் தமனி ஆகியவற்றில் உள்ள யூரியாவை காட்டிலும் கல்லீரல் சிரையில் உள்ள இரத்தம் அதிக அளவு யூரியாவை கொண்டுள்ளது.
ரத்தம் அதிக அளவு யூரியாவை கொண்டுள்ளது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த another one of the 2 mark question. Another one of the 2 mark question. Then come to the more to know. The liver receives its blood supply from 2 sources. அதாவது கல்லீரல் இரு வழிகளில் இரத்தத்தை பெறுகிறது. கல்லீரல் இரு வழிகளில் இரத்தத்தை பெறுகிறது. liver receives its blood supply from 2 sources. The hepatic artery bring the oxygenated blood from the heart, while the hepatic portal vein bring blood from the intestine and other abdominal organs. கல்லீரல் இரு வழிகளில் இரத்தத்தை பெறுகிறது. ஒன்று, கல்லீரல் தமனி ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை இதயத்திலிருந்தும், கல்லீரல் போற்றல் சிரைகள் குடல் மற்றும் இதர வயிற்றுப்புற உறுப்புகளிலிருந்தும் இரத்தத்தை கல்லீரலுக்கு கொண்டு வருகின்றன. The blood is returned from the liver to the heart by the hepatic vein. ஆனால் கல்லீரல் சிரைகளால் இரத்தம் மீண்டும் இதயத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. கல்லீரல் சிரைகளால் இரத்தம் மீண்டும் இதயத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. The blood return from the liver to the heart by the hepatic vein. கல்லீரலிலிருந்து கல்லீரல் சிரைகளால் இரத்தம் மீண்டும் இதயத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. This is the important concept of this. Now Tamil medium students, அலகு 3 பாடம் 7 உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம். பாட உள்ளடக்கம்: உடல் திரவங்கள், இரத்த குழாய்கள், தமனிகள், சிரைகள் மற்றும் இரத்த நுண்ணாளங்கள், சுற்றோட்ட பாதைகள், மனித சுற்றோட்டம், இரட்டை சுற்றோட்டம், இதய செல்களை நெறிப்படுத்துதல், சுற்றோட்ட மண்டல கோளாறுகள், இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல், இவைகளை இந்த பாடத்தில் நாம் காண்போம். விலங்குகள், குறிப்பாக பாலூட்டிகள் போன்ற பெரிய விலங்குகள் மிகவும் சுறுசுறுப்புடன் இயங்குகின்றன. விலங்குகள் இடப்பெயர்ச்சியை சார்ந்து உணவை பெறுகின்றன. இச்செயல் ஆற்றலை பயன்படுத்தி நடைபெறுகிறது. ஆற்றல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் அனைத்தும் நரம்பு மண்டலம் அனுப்பும் நரம்பு தூண்டல்களால் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. உயிருக்கு தேவையான அனைத்து ஆக்சிஜன் மற்றும் உணவுப் பொருட்களை அனைத்து உயிருள்ள செல்களுக்கும் வழங்க வேண்டும். அங்கு நடைபெறும் வளர்சிதை மாற்றத்தின் விளைவாக தோற்றுவிக்கப்படும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் கழிவுப் பொருட்கள் போன்றவற்றை நீக்கப்பட வேண்டும். எனவே செல்களுக்கு உள்ளேயும் வெளியேவும் பொருட்களை கடத்த ஒரு நேர்த்தியான கடத்தும் செயல்முறை தேவைப்படுகிறது. வெவ்வேறு விலங்குகளில் வெவ்வேறு முறையில் இப்பொருட்கள் கடத்தப்படுகின்றன. சிறிய விலங்குகளான கடற்பஞ்சுகளிலும் குழியுடர்களிலும் சுற்றோட்ட மண்டலம் கிடையாது. ஆனால் அவற்றை சூழ்ந்துள்ள நீர் உடற்குழி பகுதிகளுக்குள் சென்று வெளியேறும் வகையில் அவற்றின் உடலமைப்பு உள்ளது. இதனால் உட்சுழலும் நீரில் அவ்வுயிரினங்களின் செல்கள் தங்களிடம் உள்ள பொருட்களை எளிய விரவல் முறையில் பரிமாறிக்கொள்கின்றன. சிக்கலான உடலமைப்பு கொண்ட விலங்குகளில் பொருட்களை கடத்த சிறப்பு திரவமும் பெருமளவில் பொருட்களை
பெரும்பாய்வு முறையிலும் பல்க் ஃப்ளோ பெரும்பாய்வு முறையிலும் விரைந்து கடத்த அவற்றின் உடலிலும் நன்கு கட்டமைக்கப்பட்ட சுற்றோட்ட மண்டலமும் உள்ளன. அதாவது சுவாசம், உணவூட்டம் மற்றும் கழிவு நீக்கம் போன்ற உடற்செயலில் நிகழ்வுக்கு பெரும்பாய்வு முறை அடிப்படையாக அமைகிறது. எளிய விரவல் முறையை விட இம்முறையினால் பொருட்கள் தொலைவில் உள்ள உறுப்புகளுக்கும் விரைவாக எடுத்துச் செல்லப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலத்தின் மூலம் 1 மில்லிலிட்டர் இரத்தமானது 60 வினாடிகளில் இதயத்திலிருந்து பாதம் வரை மீண்டும் இதயத்திற்கு வந்து சேர்கிறது. இதனால் பெரும்பாய்வு முறையின் மூலமாக. ஆனால் அதே அளவு இரத்தம் விரவல் முறை மூலம் செல்ல 60 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. இவை பெரும்பாய்வு முறைக்கும் விரவல் முறைக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். சுற்றோட்ட மண்டலத்தின் மூலம் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு நுரையீரல் மற்றும் திசுக்களுக்கே பரிமாற்றப்படுகிறது. உடல் பொருள்கள் செரிமான மண்டலத்திலிருந்து கல்லீரலுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. திசுக்களிலிருந்து கழிவுப் பொருட்கள் இரத்தத்தின் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டு இறுதியாக சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்றப்படுகிறது. மேலும் இலக்கு உறுப்புகளுக்கு கார்போன்களை கடத்தும் பணியையும் சுற்றோட்ட மண்டலம் செய்கிறது. உடல் திரவங்கள் சமநிலை பேணுதல் மற்றும் உடல்நிலை வெப்பநிலை பராமரித்தல், வெப்ப பரிமாற்றத்தின் மூலமாக போன்றவற்றின் மூலமாக சுற்றோட்ட மண்டலம் மேற்கொள்கிறது. சுற்றோட்ட மண்டலம் மேற்கொள்ளும் 2 பணிகள், ஒன்று உடல் திரவங்களின் சமநிலை பேணுதல், மற்றொன்று உடல் வெப்பநிலை பராமரித்தல், அதாவது வெப்ப பரிமாற்றத்தின் மூலமாக. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அடுத்து, இதயத்திற்கும் மூளைக்குமான இரத்த ஓட்டத்தை இரத்த சுற்றோட்ட மண்டலத்தின் சமநிலை ஒழுங்குபாடு ஹோமியோஸ்டாட்டிக் ரெகுலேஷன் நிலைநிறுத்துகிறது. நரம்பு மண்டலத்திலிருந்து பெறப்படும் சமிக்கைகள் இரத்த அழுத்தத்தை திடீரென குறைப்பதால் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் குறைந்து மயக்கம் வேசோவேகல் சின்கோப்னா மயக்கம் ஏற்படுகிறது. இதயம் மற்றும் இரத்த குழாய்கள் ஒன்றிணைந்து செயலாற்றி இம்மாதிரியான சிக்கல்களை எவ்வாறு தடுக்கின்றன என்பதை இப்பாடத்தில் காணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று உடல் திரவங்கள், பாடி ஃப்ளூயிட். உடல் திரவம் நீரையும் அதில் கரைந்துள்ள பொருட்களையும் உள்ளடக்கியதாகும். உடல் திரவங்கள் இருவகைப்படும். அவை செல் உட்புறத்தில் உள்ள செல் உள் திரவம் இன்ட்ரா செல்லார் ஃப்ளூயிட் மற்றும் செல் வெளிப்புறத்தில் உள்ள செல்வெளி திரவம் எக்ஸ்ட்ரா செல்லார் ஃப்ளூயிட் என்பவை ஆகும். செல் வெளி திரவங்களை மேலும் 3 வகைகளாக பிரிக்கலாம். அவை செல் இடை திரவம், இன்டர்ஸ்டீசியல் ஃப்ளூயிட் அல்லது திசு திரவம், செல்லை சூழ்ந்து காணப்படுவது. இரண்டாவதாக பிளாஸ்மா, இரத்தத்தின் திரவ பகுதி. மூன்றாவதாக நிணநீர் ஆகியவை ஆகும். நுண்தமனிகள் உள்ள இரத்தம் நுண்ணாளங்களில் பாயும்போது அதிக நீர்ம அழுத்தத்துடன் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் உள்ளது. இந்த இரத்த உந்து விசையால் ஏற்படும் இவ்வழுத்தம் நீர் மற்றும் சிறு மூலக்கூறுகளை இரத்த நுண்ணாள சுவர்களின் வழியாக திசு திரவத்திற்குள் செலுத்துகிறது. இரத்த நுண்ணாளங்களிலிருந்து வெளியேறி திசு திரவத்தை உண்டாக்கும் இரத்தத்தின் அளவு இரு எதிர் அழுத்தங்களின் விளைவாகும். குறிப்பாக இரத்த நுண்ணாளப்படுகையின் உள்ளே பிளட் கேப்லரி பெட், இரத்த நுண்ணாளப்படுகையின் உள்ளே காணப்படும் நீர்ம அழுத்தம், குறிப்பாக இரத்த நுண்ணாளப்படுகையின் கேப்லரி பெட் உள்ளே காணப்படும் நீர்ம அழுத்தம் நீர்த்திறனை விட குறைவானது. இந்த அழுத்தம் இரத்த நுண்ணாளங்களிலிருந்து திசுக்களுக்கு திரவத்தை தள்ள போதுமானது. பிளாஸ்மாவை காட்டிலும் திசு திரவத்தில் புரதங்களின் அடர்த்தி குறைவாக காணப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். இரத்த நுண்ணாளப்படுகையில் சிறை முனையில் உள்ள நீர்த்திறன் நீர்ம அழுத்தத்தை விட அதிகமாக காணப்படுவதால் திசு திரவம் இரத்த நுண்ணாளங்களுக்குள் செல்கிறது. இரத்த நுண்ணாளங்களுக்குள் செல்கிறது. இதனால் நீர் மீண்டும் இரத்தத்திற்குள் இழுக்கப்படுகிறது. அப்போது நீரானது செல்களில் உருவான கழிவுப் பொருட்களை தன்னுடன் எடுத்துச் செல்கிறது. அடுத்து, இரத்தத்தில் உள்ள உட்பொருட்கள், காம்போசிஷன் ஆஃப் பிளட். உடல் திரவமான இரத்தம் உடலில் பல்வேறு பாகங்களுக்கு பொருட்களை கடத்துகிறது. இரத்தம் திரவ நிலையில் உள்ள ஒரு இணைப்பு திசுவாகும். 1 மார்க் கொஸ்டின். இது பிளாஸ்மா என்னும் திரவ பகுதியும் அதனுள் மிதக்கும் ஆக்கத்துகள்களையும் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் கொண்டுள்ளன. 2 பகுதிகளை கொண்டுள்ளன. மொத்த இரத்த கொள்ளளவில் 55% பிளாஸ்மாவையும் 45% ஆக்கத்துகள்களையும் இரத்த செல்களையும் கொண்டுள்ளன.
70 கிலோ எடையுள்ள மனிதனில் உள்ள இரத்தத்தின் கொள்ளளவு ஏறத்தாழ 5000 மில்லி லிட்டர், அதாவது 5 லிட்டர் ஆகும். இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். அடுத்து பிளாஸ்மாவில் நீர் 80லிருந்து 92% மற்றும் நீரில் கரைந்துள்ள பொருட்களான பிளாஸ்மா புரதங்கள், கனிம பொருட்கள் 0.9%, இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ், அடுத்து கரிம பொருட்கள் 0.1%, ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ் மற்றும் சுவாச வாயுக்கள் ஆகியவை உள்ளடங்கியுள்ளன. கல்லீரலில் உற்பத்தி செய்யப்படும் 4 முக்கிய பிளாஸ்மா புரதங்களான அல்புமின், குளோபுலின், புரோத்ராம்பின் மற்றும் ஃபைப்ரினோஜன் ஆகியவை காணப்படுகின்றன. 4 முக்கிய பிளாஸ்மா புரதங்களுடைய பணிகள். 1. அல்புமின் இரத்தத்தில் ஊடுகலப்பு அழுத்தத்தை நிர்வகிக்கிறது, ஆஸ்மோட்டிக் பிரஷர். அடுத்து குளோபுலின் அயனிகள், ஹார்மோன், கொழுப்பு ஆகியவற்றின் கடத்துவதுடன் நோய் எதிர்ப்பு பணியிலும் உதவுகிறது. மேலும் புரோத்ராம்பின் மற்றும் ஃபைப்ரினோஜன் ஆகிய 2 பிளாஸ்மா புரதங்களும் இரத்தம் உறைதலில், பிளட் கிளாட்டிங்கிலும் பங்கேற்கிறது. யூரியா, அமினோ அமிலங்கள், குளுக்கோஸ், கொழுப்பு மற்றும் வைட்டமின்கள் போன்ற பிளாஸ்மாவில் உள்ள கரிம பொருட்களாகும். அதே போன்று சோடியம், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆகியவற்றின் குளோரைடுகள், கார்பனேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள் ஆகிய பிளாஸ்மாவில் உள்ள கனிம பொருட்களாகும். இவை பிளாஸ்மாவில் காணப்படும் கரிம பொருட்கள் மற்றும் கனிம பொருட்கள் ஆகும். 2 மார்க் கொஸ்டின். அடுத்து பிளாஸ்மாவின் பகுதி பொருட்கள் நிலையானவை அல்ல. 1 மார்க் கொஸ்டின். உணவு உண்ட பிறகு கல்லீரல் போற்றல் சிரையில் குளுக்கோஸின் அளவு மிகவும் அதிகரிக்கிறது. ஏனெனில் குடலில் இருந்து குளுக்கோஸை சேமித்தலுக்காக கல்லீரலுக்கு அது எடுத்து செல்கிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் உறிஞ்சப்படுவதால் அதன் அளவு படிப்படியாக குறைகிறது. அளவுக்கு அதிகமான புரதத்தை நாம் உட்கொள்வதால் உருவாகும் உபரி அமினோ அமிலங்கள் நமது உடலில் சேமிக்க முடியாது. எனவே கல்லீரலில் உள்ள உபரி அமினோ அமிலங்களை சிதைத்து யூரியா உற்பத்தி செய்யப்படுகிறது. யூரியா எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது? 2 மார்க் கொஸ்டின். அதாவது அதிகளவு புரதத்தை நாம் உட்கொள்வதால் உருவாகும் உபரி அமினோ அமிலங்களை நமது உடலில் சேமிக்க முடியாது. எனவே கல்லீரலில் இந்த உபரி அமினோ அமிலங்களை சிதைத்து யூரியாவை உற்பத்தி செய்கிறது. கல்லீரல் போர்ட்டல் சிரை, ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் மற்றும் கல்லீரல் தமனி, ஹெப்பாட்டிக் ஆர்டரி ஆகியவற்றில் உள்ள யூரியாவை காட்டிலும் கல்லீரல் சிரையில் உள்ள கல்லீரல் சிரையில் உள்ள இரத்தம் அதிகளவு யூரியாவை கொண்டுள்ளது. ஹெப்பாட்டிக் வெயினில் அதிகளவு யூரியா, கல்லீரல் சிரையில் அதிகளவு யூரியாவை கொண்டுள்ளது. அடுத்து ஆக்கக்கூறுகள். தென் அதாவது கல்லீரல் இரு வழிகளில் இரத்தத்தை பெறுகிறது. 1. கல்லீரல் தமனி ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை இதயத்திலிருந்தும், கல்லீரல் போர்ட்டல் சிரைகள் குடல் மற்றும் இதர வயிற்றுப்புற உறுப்புகளிலிருந்தும் இரத்தத்தை கல்லீரலுக்கு கொண்டு வருகின்றன. அதே போன்று கல்லீரலிலிருந்து கல்லீரல் சிரைகளால் இரத்தம் மீண்டும் இதயத்திற்கு கொண்டு செல்கிறது. So this topic have the finished. The next topic we can go to the next class. Thank you.